ஆக்சுவலி கைஸ் இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவத்தெல்லாம் கழிச்சு புண்ணியத்தை வாங்கிட்டு வந்துட்டோம்மா. ரொம்ப நல்லா இருப்போம். போமா பேரன் பேத்தி அதெல்லாம் நல்லா இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் லொக்கேட்டாக இருக்குது. அதாவது இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஜேர்னி ஃப்ரம் பர்த் அண்ட் டெத். இந்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயில். லைக் இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சிவனை சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவீங்க. அந்த ரவுண்டு போயிட்டு வந்தாலே நீங்கள் எழுதிருக்காங்க எந்த பாஷை தங்க. நான் வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ எடுப்பியா? சரியா சைடு இங்கே மாமா தெரியலண்ணா. கையெடு, அந்த கை ஃபுல்லாக எடு. நீ கேமரா மறைச்சிட்டு சூப்பர். ஓகே இடம் எப்படி இருக்கு? பெருசா தெரியுது மூஞ்சி. அப்படிதான் தெரியும், அப்படிதான் தெரியும். நீ ஒரு டைம் வந்திருக்க. எப்போ வந்து தங்கம்? சின்ன வயசுல வந்தீங்களா? இப்போ உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? 6 ஆயிடுச்சா? ஆனால் அட்டகாசமாக இருக்குது எல்லாமே. இல்லை அங்கெல்லாம் நில்லுங்க. எப்படி ஏய் கோயில்காரங்க வந்து இப்போ திட்ட போகிறாங்க. என்ன அழகா பிக் பண்ணிருக்காங்க. கல்லிலே எடுத்துட்டா வா. எங்கே காமிக்க மாட்டப்பா. காமிக்க மாட்டேன். இரு செம்மையா இருக்கு. இருத்தாங்க. யாருக்காச்சும் மனசாட்சின்னு இருக்கா? எல்லாரும் எடுத்தல. இங்க ஒரு தப்பாவே வச்சுருக்கானே. ஆனால் உடச்சிரு ஃபோனை உடச்சிரு. இருடி தாங்க. என்ன பண்ணணும்? நீ அந்த சைடு போடா. நீ போடா. இப்படியே கை வச்சு இப்படியே எடுக்கிறேன். போடா. கூட எடுக்க நீங்க எங்க சரி நில்லுங்க. எப்படி போயிட்டு எப்படி வந்தா? அசால்ட்டா இறங்கிட்டா. நீ பண்றது அப்படியே இப்படி படுத்துட்டியா? இருக்க மாட்டேங்குது கீழே. அவ்வளோ குழி. நல்லா சொன்னாங்க. பொறப்பு இறப்பு பின்னாடி திரும்பி பார்க்கணும் தானே சொன்னாங்கல்ல. அது வேற ஒண்ணு. ஆமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த அம்மா வந்து நல்லா ஆசீர்வாதம். எனக்கு கோயில் வெளியே வந்து அந்த அம்மா ஆசீர்வாதம். அந்த அம்மா வந்து நல்லா ஆசீர்வாதம். வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டாங்கன்னா பாவத்தெல்லாம் கழிச்சு புண்ணியத்தை வாங்கிட்டு வந்துட்டோம்மா. ரொம்ப நல்லா இருப்போம். போமா பேரன் பேத்தி அதெல்லாம் நல்லா இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்கும். நீ வந்துட்டேங்கிற பாரு எங்கள் கஷ்டத்தை தாண்டி. அதுதாம்மா ரொம்ப இது. ஒன்றும் இல்லை. கேக்கு வெட்டினாங்க. கேக்கு திங்கவே இல்லை.